ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே வந்து தெரியலையா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2024 சத்துணவுத்துறை வேலைவாய்ப்பு வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பாக வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ இதை தொடர்ந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பர்மனெண்ட்டான ஒரு கவர்மெண்ட் ஜாப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அதிரடியாக ரெக்ரூட்மெண்ட் வந்து அங்கன்வாடி துறையிலேருந்து ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு தான் வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளிகளில் நேரடியாக பணி நியமனம் வந்து செய்ய போகிறாங்க. ஸோ அதுக்கு இந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சத்துணவுத்துறை வேலைக்கு வந்து ஒரு 5, 6 வருட காலமாகவே எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் நம்மளுக்கு வந்து கொடுக்காம வந்து இருந்தாங்க. இதை தொடர்ந்து இப்போ அதிரடியாக வந்து பார்த்தீங்கன்னா 2025ல் ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பாக தான் வந்து வரப்போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியலான நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு. அதனால் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 10 நாட்களுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பணி நியமனம் வந்து நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். இது மாதிரி சத்துணவு துறையில் 3 விதமான போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க, இந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி தான் வந்து இந்த வேலையை பொறுத்தளவுக்கு அப்ளை பண்ணணும், எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து நடக்குது, என்ன கல்வி தகுதி, வயது வரம்பு என்ன, விண்ணப்பம் வந்து எங்கே கிடைக்கும், எது மூலமாக நம்ம வந்து அப்ளை பண்ணணும், அது அனைத்து விதமான டவுட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தமிழ்நாடு முழுவதுமே காலியாக உள்ள சத்துணவு அமைப்பாளர், சமையலர் உதவியாளர் போன்ற பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதிய நபர்களை வந்து தேர்வு செய்வதற்கான அறிவிப்பானது ஒவ்வொரு ஒன்றாக வெளிவந்து இருக்கும் வண்ணமாக உள்ளது. அனைத்து மாவட்டங்களிலும் காலியாக உள்ள இந்த பக்கத்தில் இணைத்து உள்ளோம். அதாவது அங்கன்வாடி பணிக்கு விண்ணப்பிக்க என்னென்ன கல்வித்தகுதி இருந்துக்கு என்னென்ன யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாகவே தமிழ்நாடு முழுவதுமே 30,000க்கும் மேற்பட்ட வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதனால் இப்போ ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பாக தான் வந்து இருக்குது. அதனால் இந்த வேலையை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் என்எம்பி என்ற தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து எம்ஜிஆர் அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தொடங்கி வச்சார் இல்லையா? இதை தொடர்ந்து தான் இப்போ வந்து எம்ஜிஆர் உடைய இதில் வந்து இப்போ இந்த சத்துணவுத்துறை வேலைவாய்ப்பு பொறுத்தளவுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியாகிடுச்சு. அதனால் கூடியவர்களை இன்னும் வந்து 4, 5 நாட்களுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற மாதிரி ஆஃப்லைன் மூலமாக அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்றத நாம் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இருந்தாலும் இந்த சத்துணவுத்துறை வேலைக்கான என்னென்ன போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சத்துணவு அமைப்பாளர், சமையலர், உதவியாளர், இந்த 3 விதமான போஸ்டிங் தான் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ சமீப காலத்தில் 9,000 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா சத்துணவு உதவியாளருக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ அது வந்து டெம்பரவரியாக இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எதிர்ப்புகள் வந்து நிறைய வந்து கொடுத்துருந்த நிலையில் தான் இப்போ தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக பர்மனெண்ட்டாகவே ஆகக்கூடிய இப்போ மாவட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அனைத்து வேகன்சிகளும் வந்து கலெக்ட் பண்ணி ஓவராலாகவே 30,000க்கும் மேற்பட்ட வேகன்சி வந்து இருந்து வருகின்ற நிலையில் இப்போ அதிரடியாக இந்த 3 விதமான போஸ்டிங்கும் நிரப்ப போகிறதாக ஒரு அஃபீஷியலான நோட்டிஃபிகேஷன் தான் வந்து வெளியாகிருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதுமே 30,000க்கும் மேற்பட்ட வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் எஜிஎஸ் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு வந்து நீங்கள் வந்து எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும். அதனால் 5வது தேர்ச்சி பெற்றிருந்தாலும் சரி, 8வது தேர்ச்சி பெற்றிருக்கணும். 10த்தும் நீங்கள் வந்து தேர்ச்சி பெற்றிருந்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான கல்வித் தகுதியாக வந்து இருக்கும். இருந்தாலும் இந்த 3 விதமான போஸ்டிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கல்வித் தகுதி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து சமையலர் உதவியாளருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 5வது தேர்ச்சி பெற்றிருக்கணும். சமையலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 8th முடிச்சிருக்கணும். அதனால் சத்துணவு அமைப்பாளருக்கு 10th நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த வேலைக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து 5வது முடிச்சிருந்தாலே எந்த வேலையை பொறுத்தளவுக்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டமாக எவ்வளோ காலி பணிகள் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதனால் செங்கல்பட்டு பொறுத்தளவுக்கு 265 வேகன்சி வந்து இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாகவே 3 போஸ்டிங்க்கும் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அடுத்த கிருஷ்ணகிரி 1051, திருவண்ணாமலையில் 500 வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. தென்காசி 414 வேகன்சி இருக்குது. தஞ்சாவூர் 339 வேகன்சி இருக்குது. தருமபுரி 259, காஞ்சிபுரம் 187. இதை தொடர்ந்து மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கும் வந்து எவ்வளோ வேகன்சி வந்து இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அது மதுரைக்கும் 987 வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. திருப்பூரில் 180, திருவள்ளூர் 426, விருதுநகர் 209. ஓவராலாகவே பார்த்தீங்கன்னா 500,
ஸோ தூத்துக்குடியை பொறுத்தவரைக்கும் 22 தான் வந்து இருக்குது. அவங்க ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸோ அனைவருமே வந்து போஸ்டிங் வந்து நிரப்பியிருக்காங்க. அதனால் திருநெல்வேலியை பொறுத்தளவுக்கு 1,151 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸோ கொடுத்துருக்காங்க. அதனால் கள்ளக்குறிச்சியில் புதியதாக மாவட்டமாக மாற்றிருந்தாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸோ இல்லை. இருந்தாலும் கரூரில் ஸோ 422 வேகன்சி இருக்குது. ஸோ அரியலூரில் ஸோ 490. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலைக்கு விண்ணப்பம் கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணணுமா, ஆஃப்லைன் மூலமாக அப்படின்னா ஸோ ஆஃப்லைன் மூலமாக தான் வந்து வரப்போகுது. ஸோ அதனால் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓல்டு ஃபார்ம் வந்து இருக்குது. இருந்தாலும் கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நியூ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வெளியாக போகுது. ஸோ அதனால் விருப்பமுடைய அனைவருமே இந்த சத்துணவு துறைக்காக வெயிட் பண்ணிருக்க அனைவருக்குமே ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அஃபீஷியலாக வந்திருக்கு. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு வந்து டெம்பரவரியாக கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து இல்லாமல் இப்போ அதெல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ பர்மனெண்ட்டாக ஆகக்கூடிய அளவுக்கு தான் இப்போ போராட்டத்தில் வந்து இறங்கி சத்துணவு அமைப்பாளர் லேடிஸ் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ போராட்டத்தில் இறங்கிய சம்பவத்தினால இப்போ ஒரு புதிய திருப்பமாக வந்து ஒரு பெரும் சிக்கலில் வந்து விட்டிருக்காங்க. ஸோ அந்த சிக்கலின் காரணமாக தான் இப்போ 2025 ஒரு மிகப்பெரிய வலைவாய்ப்பாக சத்துணவுத்துறை வேலை வந்து வரப்போகுது. ஸோ அதனால் அது எப்படி அப்ளை பண்ணுது அப்படின்னா ஸோ உங்களுடைய பஞ்சாயத்து ஆஃபீஸ் மூலமாக தான் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதனால் அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து இருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த வேலையை பொறுத்தவரை நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான தகுதியானவர்களாக இருப்பீங்க. இருந்தாலும் கூடியவர்கள் அங்கே தான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கிடைக்கும். அப்படி ஆன்லைன் மூலமாக பண்ணாங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேலையை பொறுத்தளவுக்கு வயது வரம்பு அப்படின்னா 31/8/2024 நீங்கள் வந்து 21 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு முதலாக வந்து பார்த்திங்கன்னா சத்துணவு அமைப்பாளருக்கான ஸோ குறைந்தபட்சம் வயது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பொது பிரிவினருக்கும் தாழ்த்தப்பட்டவருக்கும் 21 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். ஸோ 40 வயது மெகாவரனாக இருக்க வேண்டும் அப்படின்றதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பழங்குடியினருக்கு ஸோ 18 வயது பூர்த்தி அடைந்தும் ஸோ 40 வயது மிகாதவராக இருக்க வேண்டும் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ விதவிகள் மற்றும் கணவனால் கைவிடப்பட்டவர்களுக்கு 20 வயதிலிருந்து 40 வயதுக்குள்ளே இருக்க வேண்டும். ஸோ மாற்றுத்திறனாளிக்கு 43க்கு மிகாதவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு தான் வந்து ஸோ கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் சமையலர் உதவியாளருக்கும் அதே தான் வந்து ஸோ கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஸோ டிஃப்ரெண்ட் வந்து இருக்குது. அதனால் சமையலர் உதவியாளரை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து ஸோ புதிதாக 5வது தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும், எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும். ஸோ நீங்கள் இந்த வேலைக்கு ஸோ அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி சத்துணவு அமைப்பாளருக்கும் விண்ணப்ப படிவம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கினீங்க அப்படின்னா ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஸோ தமிழக அரசின் சத்துணவு திட்டம் சத்துணவு அமைப்பாளருக்கான பணிக்கான விண்ணப்பம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து ஓல்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். ஸோ இருந்தாலும் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய விண்ணப்பம் உங்களுடைய புகைப்படத்தை ஸோ பாஸ்போர்ட் சைஸ் வந்து ஒட்டிக்கோங்க. ஸோ இதில் மனுதாரன் பெயர், உங்களுடைய பேர், ஸோ உங்களுடைய கணவர் பேர், ஸோ நிரந்தர முகவரியை வந்து ஸோ ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய மொபைல் நம்பர், விண்ணப்பிக்கும் பதிவின் பேர் என்ன இதுக்கு வந்து போயிருங்க அப்படின்ட்டு ஸோ நீங்கள் வந்து கொடுத்துருங்க. ஸோ இதை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்டுகள் ஸோ அனைத்துமே வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 31/8/2020 படி தான் வந்து இந்த வேகன்சி வந்து ஸோ கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் மனுதாரன் கிராமத்திற்கு கூறும் இடத்திற்கும் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஸோ அது வந்து நீங்கள் வந்து 3 கிலோமீட்டருக்குள்ளே டிஸ்டன்ஸ்க்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா ஸோ கன்ஃபார்மாக இந்த வேலையை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து ஸோ தகுதியானவர்களாக இருப்பீங்க. இருந்தாலும் இந்த வேலைக்கு ஸோ யாருக்கெல்லாம் முன்னுரிமை அப்படின்னா ஸோ இந்த ஆதரவற்ற ஸோ விதவிகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், ஹேண்டிகேப் இவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை வந்து ஸோ கொடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலையை பொறுத்தளவுக்கு அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இதில் அலுவலக யூஸ்க்காக மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பூர்த்தியடைந்து நீங்கள் வந்து கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அஃபீஷியலான நோட்டீஸ் வந்து வெளியே இருக்குது. ஸோ வந்த உடனே நம்ம சேனலே வந்து அப்டேட் பண்ணுவோம். சரி, ஓகே. ஸோ இன்றைக்கான அப்டேட் வந்து இதுதான். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.